பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம், அதை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அறிவிக்கும்படி பிரசங்கிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஞாயிற்றுக்கிழமை சில டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த வீடியோவை அப்லோடு பண்ண முடியல. அதனால் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி இந்த வீடியோவை அப்லோடு பண்ண, அதாவது மற்றவர்களோடும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தை ஏவினபடினாலே இந்த வீடியோ, இந்த செய்தியை தொடர்ந்து பிரசங்கிக்க கர்த்தருக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு வித்தியாசமான தலைப்பு, மப்பும் மந்தாரமும். மப்பும் மந்தாரமும் என்கிற தலைப்பிலே இந்த வாரம் முழுவதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்ம மப்பும் மந்தாரமும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, கர்த்தருடைய நாள் வரும்பொழுது இந்த பூமியில் எப்படி இருக்கும் அப்படின்னா மப்பும் மந்தாரமும் இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். நாம் இரண்டு விதமாக பார்க்க போகிறோம். நல்ல சூழ்நிலை, ஆக்சுவலாக மப்பு மந்தாரமும் அப்படின்னா அது ஒரு கால சூழ்நிலையை குறிக்கிற வார்த்தை, ஒரு கால சூழ்நிலை. மப்பு மந்தாரமும் இப்போ நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாளிலே உண்டாகிற மப்பு மந்தாரம் என்று சொன்னால் அதற்கு மனிதர்கள் அலறுவார்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்க, யோவேலில் எழுதப்பட்டிருக்கு. யோவேல் 2வது அதிகாரத்தில் நான் 2ஆம் வசனம் மட்டும் படிக்கிறேன், ரொம்ப நிறைய வசனம் இருக்குது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கொஞ்சம் செப்பனியாவுக்கு போகலாமா? செப்பனியாவில் ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க. செப்பனியா 1வது அதிகாரம் 14, 15 படிக்கிறேன். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அழுவான். அங்கே மனம் கசந்து அழுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். அப்போ கர்த்தருடைய நாள் மப்பும் மந்தாரமுமான நாள்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ கிளைமேட் எல்லாம் மாறிடும், சூழ்நிலை எல்லாம் மாறிடும். நான் இதை ரெண்டாக பிரிக்க விரும்புகிறேன். எப்படி தெரியுமா? ஒன்று, கர்த்தருடைய நாள் என்கிற அந்த மப்பும் மந்தாரமுமான நாள் எப்படி பயங்கரமாக இருக்குமோ அதே போல் இந்த உலகத்திலையும் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் சில மப்பும் மந்தாரமுமான சூழ்நிலைகள் வருகிறது. அந்த மப்பு மந்தாரமான சூழ்நிலைக்கு நீங்கள் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய வருகையின் நாளில் ஏற்படுகிற மப்பு மந்தாரத்துக்கும் நீங்கள் தப்பி அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிடணும். அதே போல இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலும் நாம் சில மப்பு மந்தாரமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். அதாவது கடினமான சூழ்நிலையில் இன்னொரு சூழ்நிலை இருக்கிறது. சில மப்பும் சில மந்தாரமும் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறது. நாம் ரெண்டையும் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே மந்தாரம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் மப்பு மந்தாரமும் இருக்கும்போது அது நல்ல கிளைமேட்டாக சில நேரம் நமக்கு இருக்கும், சில நேரம் அது நமக்கு பாதிப்பாக இருக்கும். இந்த ரெண்டையும் நாம் வேத வசனத்தின் அடிப்படையில், வேதத்தில் ஏற்பட்டிருக்கிற மப்பு மந்தாரங்கள் எங்கெங்கு எந்த சூழ்நிலையில் அந்த மந்தாரங்கள் ஏற்பட்டது, மப்பு மந்தாரமும் எங்கே வந்துச்சு, எங்கே நன்மையாக மப்பு மந்தாரமும் இருந்துச்சு, எங்கே அந்த மப்பு இல்லைன்னா மந்தாரம் எங்கே தீமையாக இருந்தது என்பதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மப்பு மந்தாரம் வந்தது உண்டு. அதே போல அந்த மப்பு மந்தாரமான நாளிலும் தேவன் நன்மை செய்த இடங்களும் உண்டு. கர்த்தருடைய வருகையினால் மாத்திரம் மப்பு மந்தாரமும் அல்ல, நம்முடைய வாழ்விலே சில சூழ்நிலைகள் வருகிறது. அந்த சூழ்நிலையை வேதம் மந்தாரம் என்று குறிக்கிறது. மப்பு மந்தாரமான சூழ்நிலையிலையும் தேவன் நமக்கு நன்மை செய்வதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. சில நேரம் நம்ம சொல்கிறோம்ல, கிளைமேட்டை பார்த்து நல்ல மந்தாரமாக இருக்குது, வெயிலே இல்லை சொல்கிறோம் இல்லையா, அதான் மந்தாரம்.
நல்ல மந்தாரமாக இருக்கும்போது நமக்கு நன்மை. சில நேரத்தில் அந்த மப்பு மந்தாரமாக இருந்தால் எங்கேயோ ஏதோ ஒன்று இயற்கை பேரழிவை கொண்டு வரும். அதனால தான் வேதமும் சொல்லுகிறது, அவருடைய வருகை மப்பும் மந்தாரமுமாக இருக்கும். நான் இன்னொரு வசனத்தை படிக்கிறேன். எசேக்கியல்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் வாசிக்கிறேன் பாருங்கள். எசேக்கியல் 30:3 அதில் போட்டிருக்கு, நாள் சமீபித்து இருக்கிறது, ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது மந்தாரமான நாள். அது என்ன நாள்? அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கிறேன், எசேக்கியல் 30:2 படிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ ஆபத்து நாள் வருகிறது என்று அலறுங்கள், நாள் சமீபமாக இருக்கிறது, ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது மந்தாரமான நாள். அது என்ன நாளாம்? அது மந்தாரமான நாள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய நாள் மப்பும் மந்தாரமான நாள். கிளைமேட்டே மாறிடும். ஒரு கூராப்பு விழுந்த மாதிரி ஒரு மப்பும் மந்தாரமுமாக இருக்கும் அவருடைய நாள். அந்த நாளை பராக்கிரமசாலியால் கூட சகிக்க முடியாதான். அவன் மனம் கசந்து அழுவானா, எல்லாரும் ஐயோ என்று கதறுவார்களாம். அந்த நாளுக்கும் நீங்கள் தப்பிக்கணும். அதே போல் இன்னொரு மப்பு மந்தாரம் இருக்குது. நமக்கு சில நேரத்தில் அது நல்ல கால சூழ்நிலையை தருகிறது. இந்த ரெண்டையும் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அறிமுக உரை, மப்பும் மந்தாரமுமான பல சூழ்நிலைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு மப்பு மந்தாரம் என்ன? ஆண்டவர் வரும்போது மப்பும் மந்தாரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அந்த மப்பு மந்தாரமுமான நாளை யாரும் சகிக்க முடியாதுங்கிறது உண்மை. அதே போல் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் சகிக்க முடியாத மப்பு மந்தாரமான அனுபவம் வருகிறது. அதே போல் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மப்பு மந்தாரம் வருகிறது. இந்த ரெண்டையும் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.